அனுதினம் இயேசுவோடு என்கிற இந்த காலை நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவர் சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொன்றாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நேற்றைய தினத்திலே நம்ம தியானித்தோம். இன்று மத்தேயு 5:7வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்க குணம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு குணம். அது தெய்வத்தினுடைய குணம். அது இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு சில காரியங்களில் நம்ம இரக்கம் பாராட்டுவோம். ஆனால் ஆண்டவரை போல நாம் இரக்க சுபாவம் உள்ளவர்களாகவே மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் வீட்டு வாசலண்டையிலே லாசரு என்கிற ஒரு ஏழையான மனிதன் இருந்தார். இந்த சம்பவத்தை ஒரு ஓமையாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் உள்ள அந்த மனிதன் வேறு எந்த தவறும் அவன் செய்ததாக பதிவு செய்யப்படவில்லை. ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தது அவனுடைய தவறு, அதுக்காக அவன் நரகத்துக்கு சென்றான்? இல்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது. யாக்கோபுடைய நிருபத்திலே யாக்கோபு எழுதுகிறார், இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஐஸ்வர்யான் வேறு எந்த பாவம் செய்ததாக பைபிளில் எழுதப்படவில்லை. ஆனால் தன்னுடைய வீட்டு வாசலில் கிடக்கிற அந்த லாசரு என்கிற ஏழ்மையான அந்த மனிதனுக்கு இரக்கம் செய்யாமல் போயிட்டான். அது ஒன்றுதான் அவன் செய்த தவறு. இந்த உலகத்தில் வாழும் பொழுது இரக்க சுபாவத்தை ஒரு நாள் நாம் விட்டுவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஒருவன் காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்தான். 11 பேர் இருந்தார்கள். இன்னொருவனை இவர்களாக சீட்டு போட்டு சேர்த்து கொண்டார்கள். இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் பவுல் என்கிற அருமையான ஒரு வாலிபனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அப்போஸ்தலர்களிலே அதிக நிருபங்களை எழுதினவர் பவுல். பிற்காலத்திலே பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியங்களுக்கு வந்த பொழுது அப்போஸ்தலர்கள் என்று அன்றைக்கு பெயர் பெற்ற பேதுரு, யாக்கோபு இவர்களெல்லாம் பவுலுக்கு வலதுகரம் கொடுத்து புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலராக அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் பொழுது கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள். ஊழியங்கள், வரங்கள், வல்லமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஊழியம் சிறப்பாக நடக்கும். ஆனால் அந்த ஊழியத்தின் நடுவே தரித்திரர்களையும் ஏழை எளிய ஜனங்களையும் மறந்து விடவே கூடாது. ஊழியத்தின் ஒரு முக்கியமான பகுதியாய் அவர்களுக்கு நாம் உணவளிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். எந்த பெரிய ஸ்தாபனங்கள், இந்தியாவில் உள்ள ஸ்தாபனங்களில் எடுத்து பாருங்கள். இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அருமையான இயேசு விடுவிக்கிறார் அந்த ஊழியங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் தொழுநோயாளிகளுக்கென்று ஒரு நாள் அவர்களுக்கு புத்தாடை வழங்கி நல்ல உணவு வழங்கி சிறப்பிப்பார்கள். அதே போல் பாளையங்கோட்டையில் அருமையான அண்ணன் ஜே குருசிங் அண்ணன் அவர்கள் வருடா வருடம் மாநகராட்சி எல்லைக்குள்ள உட்பட்ட பிச்சைக்காரர்கள் ஒரு 100-150 பேரை ஒரு சேப்பலில் அழைத்து உட்கார வைத்து அவர்களுக்கு உணவு, உடை, கிறிஸ்மஸை ஒட்டி செய்வாங்க. ஒவ்வொரு பெரிய ஊழியர்களும் தங்களுடைய ஊழியங்களிலே ஏழை எளிய ஜனங்களை மறக்கிறதே இல்லை. கட்டாயம் உதவி செய்வாங்க. வெளியிலே பல விமர்சனங்கள் அவர்களுக்கு உண்டு. ஆனாலும்
வலதுகை செய்கிறது இடதுகை அறியாதிருக்கிறபடி ஏழை எளிய ஜனங்களுக்கு இரக்கம் செய்கிறவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கிற நம்முடைய அண்ணன்மார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார். ஆண்டவரிடத்தில் இந்த காலை வேளையில் கேட்போம், ஆண்டவரே இரக்கம் உள்ளவனாய் நான் இருக்க என் சுபாவத்தை மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? காட் பிளஸ் யூ.